இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க மேல வரித்துறை ஒரு உத்தரவு போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணி வழக்கமா நோட்டீஸ், ஆர்டர்ஸ் எல்லாம் வர்ற வியூ நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் பார்ப்பாங்க. சரிதானே? சரிதான். இதுதான் நடைமுறை. 100க்கு 99 பேர் செய்யறதும் இதுதான். ஏன்னா அந்த பேரே அதை சொல்லுது. நோட்டீஸ்களையும் உத்தரவுகளையும் பார்க்கவும்னு. அந்த கம்பெனியும் அதே தான் செஞ்சிருக்காங்க. தினமும் செக் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு தகவலும் இல்ல. ஓ, அதனால எந்த உத்தரவும் வரலைன்னா அவங்க நினைச்சிருக்காங்க. ஆமா, அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அந்த முக்கியமான தீர்ப்பு உத்தரவு அந்த வழக்கமான இடத்துல பதிவேற்றம் செய்யப்படல. அதுக்கு பதிலா வியூ அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ், அதாவது கூடுதல் அறிவிப்புகள் மற்றும் உத்தரவுகளை பார்க்கவும்னு ஒரு தனி டேப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் பிரச்சனையே. அது யாருமே அதிகம் பயன்படுத்தாத ஒரு இடம். அதேதான். இதனால அந்த உத்தரவு அவங்க கண்ணிலேயே படல. அவங்களுக்கு தெரியாமலேயே மேல்முறையீடு செய்ய வேண்டிய நாட்கள் கடந்துகிட்டே போயிருக்கு. இதுல இருக்கிற சட்டச்சிக்கல் என்னன்னா, ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஒரு உத்தரவு வந்த பிறகு மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கு. ரொம்பவும் கண்டிப்பான காலக்கெடு அது. பொதுவாக 3 மாசம். சில நிபந்தனைகளோட 1 மாசம் கூட கிடைக்கும். ஆனா அந்த காலக்கெடுவை தாண்டிட்டா சட்டப்படி உங்க மேல்முறையீட்டை ஏத்துக்கவே மாட்டாங்க. புரியுது. இங்க அந்த கம்பெனிக்கு உத்தரவு வந்ததே தெரியாததால அவங்க அந்த டைமை தாண்டிட்டாங்க. கரெக்ட். அப்போ அவங்க லேட்டா மேல்முறையீடு செஞ்சப்போ மேல்முறையீட்டு ஆணையம் என்ன சொன்னாங்க?